இந்தியன்ஸ் நெறைய பேருக்கு இருக்க பெரிய ஆசையே என்னன்னா, போய் அமெரிக்கால செட்டில் ஆவணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. அந்த ஆசைய வந்து ட்ரம்ப் ஒரே நாள்ல முடிச்சு வச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப H-1B விசால சேஞ்சஸ் கொண்டு வந்து அந்த ஆர்டர்ஸ சைன் பண்ணிட்டாரு. இன்னும் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. இதனால யாருக்கு பாதிப்பு? இதனால யாருக்கு சாதகம்? அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து ட்ரம்ப் 2 முக்கியமான ஆர்டர்ஸ்ல சைன் பண்ணாரு. ஒண்ணு வந்து இந்த கோல்டன் கார்டுன்ட்டு. இனிமேட்டு இந்த கிரீன் கார்ட்லாம் அவ்வளோ முக்கியம் கிடையாது. இந்த கோல்டன் கார்டு தான் முக்கியம் அப்படின்ற மாரி யாராவது வரணும்னா இந்த கோல்டன் கார்டு எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கோல்டன் கார்டோட பிரைஸ் என்னன்னா 1 மில்லியன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்தியா மதிப்புக்கு 8 கோடி கிட்ட வருது. அந்த கார்டு எடுத்துட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான ஆர்டர் என்னன்னா, இனிமேட்டு யாராவது H-1B விசா எடுக்கணும்னா $100,000 கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணி, இது வந்து இமிடியேட்டா செப்டம்பர் 21 இன்னையில இருந்து அது எஃபெக்ட்டுக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து இந்தியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த H-1B விசானா என்னன்னா, விசாலே நிறைய வகை இருக்கு. அதுல H-1B விசான்றது என்னன்னா, இப்ப யுஎஸ்ல இருக்க ஏதாவது ஒரு கம்பெனி வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலி ஸ்கில்டான பெர்சன் வந்து நாங்க எங்க கம்பெனிக்கு வந்து ஹையர் பண்ண போறோம் அப்படின்ற மாரி இந்த விசா மூலியமா கொண்டு வரலாம். இந்த விசா வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். அத எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம 6 இயர்ஸ் வரைக்கும் கொண்டு போலாம். இது மூலியமா வந்து அந்த வேலைய பார்க்க அமெரிக்காலே ஆள் இல்ல. அதனால வந்து நாங்க வெளிநாட்டுல இருந்து கூட்டு வரோம் அப்படின்றதுக்காக இந்த விசாவ யூஸ் பண்ணலாம். ஆனா அமெரிக்காவோட காமர்ஸ் செக்ரட்டரி ஹார்வர்ட் லுட்னிக் என்ன சொல்றாருன்னா, H-1 விசா வந்து ரொம்ப அபியூஸ் பண்ணி ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்க்குலாம் அந்த வேலைய குடுக்காம லோ பெர் கேபிட்டா இருக்க கண்ட்ரீஸ்ல இருந்து ஆளுங்கள கூட்டு வந்து அவங்க நிறைய லாபம் சம்பாதிக்க இந்த மாரி மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. இனிமேட்டு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து அந்த மாரி நடக்காது. இனிமேட்டு யாரா இருந்தாலும் $100,000 கட்டி தான் கூட்டு வரணும். இது மூலியமா வந்து இனிமேட்டு அமெரிக்கால கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணி இங்க வேலை குடுக்குறது அந்த மாரி வேலைலாம் இனிமேட்டு நடக்காது. ரொம்பவே ஹைலி ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் தான் இது மூலியமா கூட்டு வர முடியும். ஏன்னா வந்து விசாக்கே $100,000 குடுக்கணும். அது இல்லாம அவங்க சேலரி குடுக்கணும். அதனால வந்து இந்த ஜூனியர், மிட் லெவல் ஆளுங்கலாம் இனிமேட்டு கம்பெனி வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. இவங்களுக்கு இவ்ளோ காசு குடுத்து கூட்டு வரணுமான்னு இனிமேட்டு பண்ண மாட்டாங்க. அதனால வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்க்கு வந்து நெறைய வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாரி இந்த ஆர்டர்ஸ சைன் பண்றாங்க. பிரஸ் எல்லாம் ட்ரம்ப் கிட்ட கேட்கறாங்க. இந்த கம்பெனியோட சிஇஓஸ்லாம் இத பத்தி என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாரி கேட்கறாங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, அவங்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதுதான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. இத வந்து நம்ம அமெரிக்கன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா, இது வந்து ஒரு சூப்பரான பிளான் மாரி தான் இருக்கு. ட்ரம்ப்ப பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அவரு சொன்னது தான் அவர் கேம்பெயின் பண்ணதே என்னன்னா, நான் வந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாரி தான் கொண்டு வரேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. அதே மாரி வந்து நான் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ வந்து வெளிய அனுப்பிச்சுருவேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. 25 மில்லியன் கிட்ட மக்கள்கள்லாம் வந்து இந்த ஜெயில்ல இருந்து, இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த மாரி நெறைய இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து அமெரிக்காக்குள்ள விட்டாங்க. அவங்களலாம் வெளிய அனுப்பிச்சுருவேன். இனிமேட்டு பார்டர் ஃபுல்லா லாக் பண்ணியாச்சு. இல்லீகலாலாம் உள்ள வர முடியாது. வரணும்னா ஒண்ணு ப்ராப்பரா லீகலா தான் வரணும் அப்படின்ற மாரி சொல்றாரு. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இது மூலியமா வந்து நெறைய பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் உள்ள வரப்போகுது அப்படின்ற மாரி சொல்றாரு. இதுவரைக்கும் வந்து நெறைய கண்ட்ரீஸ் வந்து நம்மள சொரண்டிட்டாங்க. சைனாலாம் வந்து நம்மள பயங்கரமா சொரண்டிட்டாங்க. இப்ப வந்து அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்ம திருப்பி எடுக்கிற டைமு. அமெரிக்கா வந்து இதுக்கப்புறம் பயங்கர ரிச் ஆக போகுது. டாரிஃப்லலாம் அவ்ளோ பணம் வந்துட்டுருக்கு. இப்ப சைனாவா இருக்கட்டும், இப்ப யூரோப்பியன் யூனியன்லாம் வந்து 950 பில்லியன் கிட்ட டாக்ஸ்ல கட்டுறாங்க. அதுவும் இல்லாம 750 பில்லியனுக்கு நம்ம கிட்ட இருந்து எனர்ஜிலாம் வாங்குறாங்க. நெறைய பணம் உள்ள வந்துட்டுருக்கு. இது மூலியமா வந்து நம்மளோட ஏழைங்கள நம்ம பார்த்துக்கலாம். மிலிட்டரிய நம்ம பார்த்துக்கலாம். நம்ம மட்டும் இல்ல, மத்தவங்களையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாரு. அமெரிக்கால இதுக்கு நெறைய வரவேற்பு இருக்கு. எதனாலனா, அமெரிக்கால நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து $2,00,000 $3,00,000லாம் கட்டி படிக்கிறாங்க. ஆனா, அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறது இல்ல. எதனாலனா, இந்த கம்பெனிஸ்லாம் வந்து கம்மியா இங்க சேலரிக்கு வராங்க அப்படின்ற மாரி இந்தியன்ஸ் எல்லாம் நெறைய பேர் எடுத்துடுறாங்க. அதனால அமெரிக்கன்ஸ் வேலை கிடைக்கிறது இல்ல. இது மூலியமா வந்து இனிமேட்டு கம்பெனிலாம் யோசிப்பாங்க. இவ்ளோ செலவு பண்ணி ஆள் எடுக்கணுமா அப்படின்ற மாரி இந்த வேலைலாம் அமெரிக்கன்ஸ்க்கு போகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு டேட்டா படி அமெரிக்கால 28% வந்து ஃபாரின் வொர்க்கர்ஸ் தான் இருக்காங்க. அந்த வொர்க்லாம் வந்து இப்ப அமெரிக்கன்ஸ் கிட்ட போயிடும் அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. எதனால இப்படி பண்றாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன் நம்மளே ஒரு அமெரிக்கனா இருந்தா இதுக்கு வந்து கண்டிப்பா ஆதரவு தான் குடுப்போம். ஏன் நம்ம வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்கும்போது, இப்ப நார்த் இந்தியன்ஸ்லாம் இங்க வரும்போது நம்ம வேலை வாய்ப்புலாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாரி நம்மளும் இந்த மாரி அப்செட் ஆகுறோம். அதே மாரி தான் அமெரிக்கன்ஸ்க்கும் இருக்கும்னு நெனைக்கிறேன். அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நம்மளுக்குமே ட்ரம்ப் ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி ஒரு லீடர் தான் நம்ம நாட்டுக்கு வரணும் அப்படின்ற மாரி நெனைப்போம். ஏன்னா, அவரு பக்காவா பண்ணிட்டு இருக்காரு ஒரு விஷயமும். ஆனா, இதுல யாருக்கு பெரிய பாதிப்புனா நம்ம இந்தியன்ஸ்க்கு தான். இந்த H-1B விசாவ பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 70% வந்து இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 17% தான் சைனா இருக்காங்க. அதுக்கப்புறம் மீதிலாம் தான் மத்த கண்ட்ரீஸ் இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க.
இது வந்து மேஜர் பாதிப்பு வந்து இந்தியன்ஸ்க்கு தான். அதுவும் இல்லாம கொஞ்சம் கூட டைமே குடுக்காம ஒரே நாள்ல வந்து இது இம்ப்ளிமென்ட்க்கு வந்துருச்சு. நெறைய பேர் வந்து ஊருக்கு போனவங்கலாம் உடனே திரும்பி வாங்க அப்படின்ற மாரி அந்த கம்பெனிஸ்ல இருந்துலாம் அனவுன்ஸ் பண்ணாங்க. எப்படி போனாங்கன்ற மாரி தெரியல. அதே மாரி நெறைய பேர் ஊருக்கு போறதுக்கு ஏர்போர்ட் போனவங்கலாம் இந்த ஆர்டர் வந்தோனே உடனே திருப்பி வந்துட்டாங்க. இந்தியா தரப்புல வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா இதனால வந்து ஃபேமிலீஸ்லாம் பாதிக்கப்படும். நெறைய பேர் பிரிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன நெலைம இருக்கும் அப்படின்ற மாரி இந்தியா வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப இந்த இந்தியா மேல 50% டாரிஃப் போடும்போது கூட நம்மளுக்கு இந்த அளவுக்கு பர்சனலா பாதிப்பு ஏற்படுத்தல. ஆனா இப்ப தான் வந்து நம்மளுக்கு இது பர்சனலா பாதிப்பு ஏற்படுத்துற மாரி இருக்கு. ஏன்னா நெறைய நம்மளுக்கு ரிலேட்டிவ்ஸ், ஃபிரெண்ட்ஸ் எல்லாமே இப்ப நெறைய பேர் யுஎஸ்ல இருக்காங்க. அவங்க கிட்ட நான் பேசினேன். அவங்க வந்து ரொம்ப பயத்துல இருக்காங்கன்னு தான் சொல்லணும். சில பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எங்களுதெல்லாம் வந்து சின்ன கம்பெனிஸ். அவங்கலாம் வந்து கட்ட மாட்டாங்க அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. இந்த ஆர்டர்ஸ் மூலியமா இதுக்கப்புறம் போறவங்களுக்கு தான் பாதிப்பு. இப்ப இருக்கவங்களுக்கு பாதிப்பு இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப இருக்கவங்க வந்து கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம். இப்போதைக்கு பிரச்சனை இல்லன்ட்டு. திருப்பி அவங்க ரினியூவல் பண்ணும்போது அந்த $100,000 கட்டுற மாரி வரும். கண்டிப்பா அந்த கம்பெனிஸ்லாம் யோசிக்க தான் செய்வாங்க. இது மூலியமா வந்து நெறைய பேருக்கு வேல போயிட்டு, அவங்கலாம் திரும்பி இந்தியா வரதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்குன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இது வந்து நெறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்டின்ற மாரி தான் சொல்லணும். அங்க இருக்கவங்களுக்கும் சரி, இனிமேட்டு போய் யுஎஸ்ல வேலைக்கு போலாம் அப்டின்ற மாரிலாம் வாய்ப்பே கிடையாது. அதுவும் இல்லாம நெறைய பேர் வந்து இப்ப ஃபாரின்லலாம் படிச்சுட்டு இருப்பாங்க. கோடிக்கணக்குல செலவு பண்ணி. அவங்க வந்து அங்க படிச்சுட்டு அப்டியே அங்க வேலைக்கு போயிடலான்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கும் இப்ப வந்து ஒரு டெட் எண்ட் மாரி ஆயிடுச்சு. இப்ப அவங்கலாம் திருப்பி இந்தியாவுக்கு வந்து அவங்க படிப்புக்கு போட்ட காசுலாம் திருப்பி எடுக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான் நெனைக்கிறேன். அதுவும் இல்லாம இங்க வேலை இல்லாம தான் அமெரிக்காவுக்கு போறாங்க. அங்கருந்து திருப்பி இங்க வந்து அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் தான். இது வந்து இன்னைக்கு தான் இம்ப்ளிமென்ட்க்கு வந்திருக்கு. இன்னைக்கு சண்டே அதனால வந்து நெறைய பேர் நாளைக்கு தான் வந்து கோர்ட்டுக்கு போவாங்க. நாளைக்கு தான் வந்து இதுக்கு ஷேர் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்ற மாரி பார்க்கணும். கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆக்குவாங்கன்னு தான் நெனைக்கிறேன். இது அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் இது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. இது மூலியமா லாபம் அடைய போறது நெறைய அமெரிக்கன்ஸ் தான். இப்ப லெஃப்ட் விங் ஏதாவது அகைன்ஸ்ட்டா கொண்டு வந்தா கூட பாருங்க அமெரிக்கா மக்களுக்கு வரத வந்து இவங்க தடுக்குறாங்க அப்படின்ற மாரி பொலிட்டிக்கலா திருப்பிடுவாங்க. இதனால வந்து பாதிப்பு அடைய போவது வந்து நம்ம இந்தியன்ஸ் தான். இந்தியன் கவர்ன்மென்ட் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்க்கணும். அதே மாரி டெக் கம்பெனிஸ்லாம் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்ற மாரி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப இந்த H1B விசால சேஞ்சஸ் கொண்டு வந்தத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? இந்தியன்ஸ்லாம் இதனால வந்து பாதிக்கப்படுறாங்களா? இல்ல இந்தியன்ஸ்லாம் திருப்பி இந்தியா வந்து இந்தியாவ பெருசாக்கணும் அப்படின்ற மாரி நெனைக்கிறீங்களான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.